ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துக்கலாமா? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அந்த பார்சலை பிரிக்கிறதுக்கு. பிரிச்சிடணுமா? இதுதான் அந்த பார்சல். பயங்கர அனலா இருக்கேன். அவ்வளோ இருக்கேன். எதுக்கு இப்படி பல்ல காட்டுறேன்னு தானே பார்க்குறீங்க. ஏன்னா இந்த வாட்சை நான் வந்து அவ்வளோ பிடிச்சி நான் இதை ஆர்டர் பண்ணேன். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சி தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அதுலேயும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் இந்த வாட்ச் எனக்கு இருந்தது. நான் நிறைய வாட்ச் பார்த்துக்கிட்டே இருந்தேன், வாங்கணும், நல்ல வாட்ச் வாங்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி என்ன பிராண்ட் என்னென்னு எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ரோஸ் கோல்டு ஸ்ட்ரிப்பும் சரி, அந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லா லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணப்போ சில திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அப்போ தெரியல அது என்னது, அது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இது பார்த்திங்கன்னா அடுத்து சார்ஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப அது அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அந்த எப்படி சொல்கிறது, கட்டுற இது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதை கடைக்கு கொடுத்து தான் நம்ம நமக்கு ஏற்ற சைஸில் டைட் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் அந்த டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த வாட்ச் அந்த ஸ்க்ரூ கழட்டி அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு அன்லாக் பண்ணி எத்தனை இதை பின்னை ரிமூவ் பண்ணணுமோ அதை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு வாங்கின புதுசில் அது தெரியாது. அதுக்கப்புறமா தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய இது கொடுத்துருந்தாங்க, கார்டெல்லாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் கார்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த வாட்சில் ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர்ஸு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்சோட மேனுவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னென்ன இருக்குது, எதில் யூஸ் பண்ணோம் அப்படியெல்லாம் போட்டிருந்தது. இதை படித்து தான் நான் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு அந்த வாட்ச் பிரிக்கும்போது என் பெரிய பையன் அதை பார்த்து சொல்லிட்டான். 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஆனால் ஒரு கெஸ் தான் பண்ணான். அம்மா இது இந்த பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்குமோ அப்படின்னு அவனே தான் கெஸ் பண்ணான். பட் அவன் கெஸ் பண்ண மாதிரி கரெக்டாக தான் இருந்தது. ஸோ எனக்கு இந்த வாட்சை ஓப்பன் பண்ணும்போது என்னன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, அது சொன்னால் புரியாது. ஒரு விஷயம் பிடிச்சி அதை நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதை நம்ம வாங்குற போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை அனுபவிச்சா தான் தெரியும். ஸோ எனக்கு அப்படி தான் அது கிடச்சிது. நான் ஊருக்கு போகிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ இந்த
கியூஆர் ஸ்கேனை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம்னா ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஆப் மூலிமா தான் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்னென்ன ஹார்ட் பீட் இருக்குது, SpO2, நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, நம்ம எவ்வளோ நடக்கிறோம் எல்லாமே வந்து அதில் தான் வந்து ட்ராக் ஆகும். ப்ளஸ் அது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோடது எல்லாமே வந்து காலிங் கூட இதில் இருக்குது. நம்ம இதிலே பேசிக்கலாம். என்ன கால் வந்தாலும் மைக்கும் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ வந்து கால் வந்தால் நமக்கு வந்து வாட்ச்லேயே பேசிக்கலாம். எல்லாமே இருக்குது, எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில். அந்த ஸ்ட்ரிப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணி ஒட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பராக நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது லுக்கு தாங்க ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, அது கட்டணும், எப்போ என் கைக்கு நான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்க்ரூ வச்சு அதை பின்ன கழட்டணும். ஏன்னா நான் ஏதாவது பண்ணி அப்புறம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதை வீடியோ எடுத்துகிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் அப்படியே வந்து திரும்பவும் வந்து அதே பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து தான் வந்து அது அந்த ஸ்க்ரூ வந்து எனக்கு யூஸ் பண்ணி அந்த பின்னை வந்து 3 பின் கழட்டுற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ லூஸாக இருந்துச்சு. ஸோ அந்த 3 பின்னை வந்து அந்த இதை வச்சு நான் கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோஸில் நீங்கள் இந்த வாட்சை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இதோட ரேட்டு லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.